ஒட்டுமொத்த ஜென்சியை நீங்க கூட்டிட்டு வாங்க, உங்க முதலமைச்சரை கூட்டுவாங்க, நீங்க வாங்க, எல்லாரும் வந்து எங்களுக்கு எதிராக வந்து நில்லுங்க, முடிஞ்சா போலீஸையும் கூட்டுவாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா போலீஸையும் கூட்டுவாங்க, ஏன் ராணுவத்தை கூட கூட்டுவாங்க. ஒரே ஒரு திமுக காரன் கூட நின்ற இடத்த விட்டு ஓட மாட்டேன், நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். எச்சக்கல்ல நாய அட புறம்போக்கு பையா, நீ என்ன கேட்குற? ஒட்டுமொத்த ஜென்சியும் கூட்டுவாங்க, உங்கள் சிஎம் சாரை கூட்டுவாங்க, போலீஸை கூட்டுவாங்க, ஆர்மியை கூட்டுவாங்களா? அப்புறம் ஏன்டா பரணி மலை போய் ஒழிஞ்சிருந்து புறம்போக்கு பையா? உன் ஆத்தாக்காரி 11 மணிக்கு உன்னை அரெஸ்ட் பண்ண வரும்போது காலில் வந்து கெஞ்சினா இல்லை போலீஸ்காரங்கிட்ட? உனக்கு தைரியம் இருந்தால் அதே தர நில்றா பார்க்கலாம். உனக்கு ஆர்மியா போட நாய? எங்கள் அக்காங்களை விட்டாலும் உன்னை செருப்பால் அடிச்சுக்குவாங்கடா. டிவிக்கு அக்காங்க இருக்காங்கல்ல, அவங்களே வந்து உன்னை செருப்பால் அடிப்பாங்க. எச்சாக்கல்ல நாய், ஓடி ஓடிக்கிற நாய். ஒன்றை நீ கக்கூசில் உட்கார வச்சோண்டா, போலீஸ் அரெஸ்ட் பண்ண வர வச்சு. எதிர்கட்சி தலைவர் தானே அவனையும் கக்கூசில் உட்கார வச்சான் 2 மணி நேரம். 10 நிமிஷம் அவன் பொண்ணாட்டி எக்ஸ்கியூஸ் வேறு கேட்டா, எங்கள் வீட்டுக்கார கக்கூஸ் போய்க்கிறாரு, கரெக்டாக இருங்க. நீங்களாம் எந்த மூலிகைடா சிஎம் சாரை சவால் விடுற? டேய் கன்னடியை கேட்டுறாரு நாயை. காரில் போய் உட்காந்து பேசுங்க, கன்னடியை கேட்டுறா எச்சகல்ல. பொன்னாடிக்கிட்ட தண்ணி வருதான்னு கேள்றா. காவேரி தண்ணி சொன்னேன், உஷாராக வந்துக்க. மறுபடியும் அரெஸ்ட்டு தான். அப்புறம் ஐம் பேக் போட முடியாது, ஐம் பேக் டு ஜெயில் தான் போட முடியும். உஷாராக இருந்துக்க.